பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்தம் மகிமைப்படுவதாக. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம். நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாக இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்படுவதையும் மறந்திருக்கிறேன். ஆனால் நீ ஆதியில் கொண்ட அன்பை விட்டாய் என்று ஒரு பேர் எனக்கு குறை உண்டு. எனக்கு பிரியமானவர்களே, இதில் நாம் 3வது வருஷத்தை பார்க்க போகிறோம். நமக்குள்ள சகிப்புத்தன்மை இருக்குதான்னு சொல்லி பார்த்தா எப்படி இருக்குதுன்னே நமக்கு தெரியலைங்க. 90% சரியாக இருப்போம், 1% விட்டுருப்போம். நிறைய நேரங்களில் அது தெரியுது நமக்கு. என்ன தான் நம்ம சரியாக இருக்கணும் முயற்சி பண்ணாலும் ஏதாவது ஒரு பெரிய கஷ்டங்கள் வரும்போது சகிப்புத்தன்மை நம்மளோட கூட இல்லாமல் போயிடுது. நிறைய விஷயங்களை பார்க்குறோம் இல்லையா? அது சகிப்புத்தன்மை என்பது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இந்த பூமியில் சிலருக்கு தான் அந்த காரியங்கள் இருக்குது, எல்லாருக்கும் கிடைக்கல. சிலரோட லைஃப்பில் ரொம்ப ஹம்பிளாக இருப்பாங்க, தாழ்மையாக இருப்பாங்க. அவங்களுக்கு கூட சகிப்புத்தன்மை இல்லாமல் இருக்கிறது நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட இன்றைக்கும் மண்டாடிட்டு இருக்கிறேன். இங்கே அழகாக சொல்கிறார், நீ சகித்து கொண்டு இருக்கிறத நம்மளை பார்த்து எப்படி சொன்னால் எப்படி இருக்குங்க? ஆமேன். நம்மளை பார்த்து உங்களையும் என்னையும் பார்த்து இவங்க ரொம்ப சகித்து கொண்டு இருக்கிறாங்கப்பா அப்படின்னு நம்மளை பார்த்து சொன்னால், உண்மையே நான் இந்த வார்த்தைக்காக என்னை அர்ப்பணிக்கிறேன், எப்படியாவது இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணி இதில் இருக்கிற ஆசிரியங்களை நம்ம சுருந்த கொள்ள நான் விரும்புகிறேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பொறுமையாக இருக்கிறது. பெருமையுள்ள கட்டிலும் பொறுமையுள்ளவன் பாக்கியவான் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். நம்ம பொறுமையாக இருக்கிறோம் அப்படின்னா ஆக்க பொறுத்தவங்க ஆற பொறுக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம கேட்டவுடனே ஒன்று கிடச்சிடணுங்க. ஒருத்தர் நம்ம ஒன்று கேட்குறோம் அப்படின்னா கேட்டவுடனே கிடைக்கணும். பொறுமை என்பது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஏசப்பா நமக்கு பொறுமையை குறித்து நிறைய கற்றுக் கொடுத்துருக்கிறார். யோபின் பொறுமையை குறித்து பார்க்கிறோம். இந்த பொறுமையில் கூட இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணி இதில் ஒரு PhD பட்டத்தை நம்ம வாங்கணும். அடுத்தது, என் நாமத்து நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்படுவதை மறந்திருக்கிறேன். ஏசப்பா கிருபையில் இதில் நான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக இதில் நான் ஜாயின் பண்ணிவிட்டு நான் PhD பட்டம் வாங்குவதற்காக ஓடிக்கிட்டு இருக்கிறேன் என்பதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுறேன். சகித்து கொண்டு இருக்கிறதுல கோர்ஸில் ஜாயின் பண்ணணும், பொறுமையாக இருக்கிறதுல கூட கோர்ஸில் ஜாயின் பண்ணணும். ஆனால் என் நாமத்து நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் மறந்திருக்கிறேன். இலைப்படையாமல் என் சரீரத்தில் எவ்வளோ பலவீனங்கள், சோர்வுகள், உபத்திரவங்கள், எதையுமே நான் விரும்பி சாப்பிட முடியாதுங்க. எதாவது சாப்பிட்டா உடனே வயிறுக்கு பிரச்சனை ஆகிடும். பரவாயில்ல சாப்பிடுன்னு சொல்லுவாங்க, சொல்கிறவங்க ஈஸியாக சொல்லிட்டு போவாங்க. அந்த வலி வேதனை நமக்கு தான் தெரியும். அந்த சரீரத்தில் வயிற்றில் அவ்வளோ வலியை துடிக்கும். சில நேரத்தில் வாஷ்ரூம் இல்லையே, பாத்ரூம் இல்லையே அப்படின்னு சொல்லி கலங்குற சூழ்நிலை இருக்கும். இன்றைய நாள் வரைக்கும் கூட என்னால் இந்தியன் ஸ்டைலில் என்னால் உட்காந்து போக முடியாது. என் சரீரத்தை பலவீனம். இதை நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். இதெல்லாம் நான் பார்க்கும்போது இயேசுவுடைய நாமத்திற்காக இலைப்படையாமல் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன். இந்த காரியங்களில் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் முறையை நான் ஒப்பு கொடுத்துருக்கிறேன். ஆனால் அடுத்த வசனம் சொல்லுது, அதுதான் கொஞ்சம் கஷ்டம். ஆனாலும் நீ ஆதியில் கொடுத்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆரம்பத்தில் எல்லாமே நமக்கு இயேசு 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 நடந்துச்சு. இன்றைக்கி பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சிலருக்காக சின்ன சின்ன விஷயங்களை நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டியதாகிடுச்சு. ஊழியத்துக்கு வந்த புதுசத்தில் யூடியூப்னு ஒரு விஷயம் தெரியாது, நெட்டு மொபைலு அப்படின்னு ஒரு விஷயம் தெரியாது. டிவியில் பிரசித்தி பெற்ற ஊழியர்கள் 5 நிமிஷம் 10 நிமிஷம் வருவாங்க, அதுவே 2 நிமிஷம் விளம்பரம் போயிடும். அதை பார்ப்பதற்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். அவ்வளோதான் அந்த காலத்தில். ஆனால் இந்த காலம் அப்படி கிடையாது. அந்த காலத்தில் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருப்போம். நம்மளை யாராவது தூரத்துலேருந்து பார்க்க வந்திருக்காங்க. என்னெல்லாம் எவ்வளோ தூரத்துலேருந்து கேரளாவிலேருந்தெல்லாம் வந்திருக்கிறாங்க, பல ஸ்டேட்லேருந்து வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட பேசுறது கிடையாது. ஜபம் பண்ணி முடித்து உபவாசம் பண்ணி முடித்து 2 நாள் 3 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் அவங்களோட பேசியிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கி இந்த மொபைல் இருக்குது பார்த்தீங்களா, நம்முடைய வாழ்க்கையை சீரழிச்சிருக்கிறது. யாராவது கால் பண்ணால் உடனே அட்டன் பண்ண வேண்டியதாகிடுது. ரொம்ப நான் ஃபீல் பண்ணிட்டுருக்கிறேன். உண்மையே தப்பு தான். ஆதியில் கொடுத்த அன்பை விட்டா என்று ஒரு பேரில் எனக்கு குறை உண்டு. அன்றைக்கெல்லாம் கண்ணீரோடு ஜெபித்த காலங்கள் உண்டு. இயேசுவுடைய நாமத்தை மகிமைப்படுத்தின நேரங்கள் அதிகம். இன்றைக்கி உண்மையே அதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஜெபம் பண்ணிட்டே இருப்போம். ஐயோ முக்கியமானவங்க ஒருத்தர் கால் பண்ணுறாங்க. இயேசுநாதரை காட்டிலும் பரிசுத்தாவினை காட்டிலும் பிதாவை காட்டிலும் முக்கியமானவர்கள் இந்த பூமியில் ஒருவரும் கிடையாது. ஆனால் நம்ம தப்பு பண்ணிகிட்ருக்குறோம்.
நான் நிறைய விஷயங்களை இதில் அனுபவிச்சிருக்கிறேன். கொஞ்சம் எனக்கு ஒரு ஜபத்தில் இருக்கும்போது ஒருத்தவங்க கண்டினியூ கால் வந்துகிட்டே இருந்தது. என் மனைவிட்ட கூப்பிட்டு சொன்னேன், என்னத்தில் கால் பண்ணிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எதுக்கு அட்டன் பண்ணி பாருங்கள் அப்படின்னாங்க. நான் அட்டன் பண்ணேன். அட்டன் பண்ண உடனே வார்த்தை வந்துச்சு, தூங்கிட்டுருக்கிறீங்களா அப்படின்னாங்க. எதுக்குடா இவள் ஃபோனை அட்டன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி திருப்பி என் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன். இவள்கிட்ட எதுக்கு தான் பேசணும்னு எனக்கு தெரியல, என்னாச்சு மாமான்னு. இதை மாதிரி தூங்கிட்டுருக்கீங்களான்னு கேட்டாங்க. மனசே ரொம்ப வலிச்சிச்சு. எனக்கு பிரியமானவர்களே, சில ஃபோன் காலெல்லாம் ஜெபம் பண்ணும்போது அட்டன் பண்ணால் இப்படி தான் வேதனைப்பட வேண்டியதாகிடும். பைபிள் படிக்கும்போது சில நேரத்தில் இப்படிப்பட்ட சம்பவங்களை நிறைய நான் பார்த்துருக்கிறேன். ஹாயாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பீங்களே, ஒரு வாட்டி பைபிள் படிச்சுட்டே இருக்கிறேன், கண்டினியூவாக படிச்சுக்கிட்டே இருக்கிறேன், ஜாலியாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பீங்களே அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபோனை நான் எடுக்கிறதே கிடையாது. எனக்கு பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன். அதனால் சகித்து கொண்டு இருக்கிறத முடியல, இந்த மாதிரி விஷயங்களை சகிக்க முடியல, பொறுமையாக இருக்க முடியல. நம்முடைய சரீரத்தில் இவ்வளோ பலவீனங்கள் இருந்தும் பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆதியில் கொஞ்சம் அன்பை விட்டான்னு ஒரு பேரில் குறை இருக்குன்னு சொல்கிறாரு. உண்மையுமே அதுதான். நம்ம தேவனுடைய சமூகத்துக்குரியவர்கள், அவருடைய பிரசன்னத்துக்குரியவர்கள், அவருடைய சமூகத்தில் காத்திருக்கக்கூடியவர்கள். இந்த ஏப்ரல் மாதத்தில் கடைசி நாளுக்குள்ளே வந்திருக்கிறோம். மே மாதத்துக்குள்ளே என்றாவதற்கு நம்மை அர்ப்பணித்துக் கொள்வோம். தேவன் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். அன்பு தகப்பனே, இந்த வார்த்தை மூலம் பிள்ளைகள் ஆசீர்வதிப்புக்கு ஸ்தோத்திரம், கிருபை தாங்கட்டும். புதிய ஆசீர்வாதங்களை நிரப்பும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென், ஆமென்.